18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, சாதாரணமாக நினச்சி இதை கடந்து போயிடாத. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ யோசிக்கும் முன்பாகவே எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுலேருந்து வெளிவர முடியாமல் நீ தவிக்கிறது எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுத்துரு. உன்னுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக தான் இப்போ உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, வரப்போகுது. ஆனால் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ எதிலிருந்து வெளிவந்து மீள முடியாமல் தவிக்கிறியோ அது எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய சிக்கலையும் கஷ்டத்தையும் கவலையையும் மனவேதனையையும் வாழ்க்கைக்கான போராட்டத்தையுமே கூட நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை நிச்சயமாக வெளிவர செய்வேன். நீ யார் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பாங்கன்னு நினச்சியோ, யார் உன் வாழ்க்கைக்கு ஆதாரம்னு நினச்சியோ, அவங்களே இப்படி செய்கிறத உன்னால் ஏற்றுக்க முடியாமல் நீ திணறன்றது எனக்கு புரியுது. நீ அறிந்தும் அறியாமலும் அவங்க மனசில் ஏதோ ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட விஷயம் வந்துருச்சு. ஆனால் அதை முழுவதுமாக அகற்றி உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நீ கலங்காத. நான் உனக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தாலுமே கூட ஒருபோதும் நீ கஷ்டப்படும்படி விட்டுட மாட்டேன். யார் மூலமாக உனக்கு கெடுதல் நடந்தாலும் அத்தனையும் சரி செய்வேன்னு சொன்னது போலதான் இப்போது உன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாக உனக்கு வரப்போகிற பிரச்சனையையும் தடுத்து அதற்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்தே விலக்கி வைக்க போகிறேன். நீ பாட்டுக்க உன் குடும்பம், உன் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ நினச்சேன். ஆனால் அதற்கு இடையூறாக எங்கிருந்தோ வந்த அந்த 3வது நபரால் தான் உன் குடும்பத்தில் இப்போ பிரச்சனை ரொம்ப ஆரம்பமாயிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையில் உன்னால் எதையுமே சரி செய்ய முடியாது. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த கருப்பசாமி என்கிட்ட விட்டுடுன்னு சொல்லவே. நீ எல்லாமே சரியாகும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையை என் மேலே வச்சுட்டு பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருந்தீனா அதற்கான பல மடங்கு பலனை உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்ப்பதின் விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சரி செஞ்சு உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி உன்னையும் உன்னுடைய துணையையும் மகிழ்ச்சியாக, ஒத்துமையாக, சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னா, தனக்கு கிடைச்சதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும், பெருசாக இருக்கும், உயர்வாக இருக்குன்ற அந்த எண்ணம். அப்படிதான் உன் வாழ்க்கை துணையும் உன்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ உன்னை விட உயர்வாக, உன்னை விட சிறப்பாக இன்னொன்று இருக்குன்ற தவறான எண்ணத்தில் சில தப்பான விஷயங்களை செஞ்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு மனமாற்றத்தையும் நல்ல புத்தியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உன் மேலே அவங்க சொல்கிற குறை ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லார் மீதும் சில மனஸ்தாபங்களும், சில குறைகளும், குற்றங்களும், ஒரு சில அபிப்பிராயங்களும் இருக்க தான் செய்யும். உனக்குள்ள சில விஷயங்கள் இருக்கிறத அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தவறாக நினச்சி இதெல்லாம் செய்கிறாங்க. நீ எதுலையுமே அவசரப்படாமல் எல்லாத்தையும் ஆழமாக யோசி. இது இப்படி நடந்துருச்சே, இது தப்பாக போயிடுச்சேன்னு கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு என்ன, உன்னுடைய யோசனைகள் என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமையில் உட்காரணும் தானே ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கை உன் கையில். ஊரார் சொல்லுகிற எந்த பேச்சையும் காதில் வாங்காத. ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. யார் உன்னை வேணான்னு சொன்னாலும், உன்னை நிராகரித்தாலும் மறுபடியும் அவங்க உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு மண்டியிடக்கூடிய சூழ்நிலையை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். உன்னை விட்டு விலகி போகிறவங்களை நினச்சி ஏக்கப்பட்டு எதிர்பார்த்து கலங்கி நின்று கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு 5 அறிவு கிடையாது என் செல்லமே. நீ 6 அறிவு கொண்ட அழகான பிள்ளை. உனக்காக வாழப்பழகு. ஓடை நீர் ஒரு நாள் கடலில் வந்து சேரத்தான் செய்யும். உன்னை விட்டு போகிறவங்களும் பிரிஞ்சவங்களும் உன்னை வேணான்னு சொன்னவங்களும் மீண்டும் உன்னை வந்து சேர்ந்தே தீருவார்கள். என்னுடைய வாக்குகளை உனக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும்போது நீ நான் சொன்னதெல்லாம் உண்மையாக நினச்சி மகிழ்ச்சி அடைவாய். மகிழ்ச்சிங்கிறது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமல்லவா? மனதை மகிழ்ச்சியின் பக்கம் திசை திருப்பு. உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் படிப்படியாக மகிழ்ச்சியை அதிகரிப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் தயாராக இருக்கேன். அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு உன்னை சுற்றி உள்ளவங்க பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன் ஆள் மனசை நீ கேட்டுப்பாரு. உன்னால் முடியும்னு ஒரு சிறு நம்பிக்கை அது உனக்கு கொடுத்தாலும் போதும். நிச்சயமாக எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும். இதுவரை உன் மனசில் மற்றவர்களின் ஆதிக்கம் இருந்தது.
இனிமே உன்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நீ நினச்சதை உன் இஷ்டப்படி செய். உண்மையா செய், மனசார செய், ஒழுக்கமாக செய், நேர்மையா செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ மிக உயர்ந்த நல்ல நிலைமைக்கு வருவ. நீ மேலே வருவதற்கு ஒரு சிறு துரும்பாக யார் உதவி செஞ்சாலும் அதை மறவாதே. உன் துணையாக, ஆறுதலாக, நம்பிக்கையாக நான் எப்போதுமே இருப்பேன். யார் தடுத்தாலும் உன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக நீ ஜெயிச்சே தீருவ. யார் உன்னை விட்டு விலகி நிற்கிறாங்களோ நீயும் அவங்கள விட்டு விலகி நில்லு. ஏன்னா உறவுகள் பலப்படுவதற்கும் உறவுகள் நல்லா வாழ்வதற்கும் நீண்ட காலம் நிலைச்சிருப்பதற்கும் கொஞ்சம் தூரம் அவசியம்தான் என் செல்லமே. அலட்சியங்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா நீ கொஞ்சம் தூரமாக இருந்தினாதான் அவங்க உன் மனசில் என்னவா இருக்காங்க, நீ அவங்க மனசில் என்னவா இருக்குன்றது எல்லாமே உனக்கு புரிய வரும். ஒவ்வொரு உறவிலும் தூரங்களின் தருணங்கள் தான் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இனி நீ எப்படி இருக்கணுன்றதை அறிந்து கொள்வதின் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பக்குவம் வரும். எதை நினச்சும் வருந்தாத. நீ எப்போவுமே என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்க. உனக்கு என்னாகுமோ ஏதாகுமோ, குடும்பத்தில் என்ன நடக்குமோன்னு வருந்தாதே. நீ நினைக்கிற நேரங்களில் எல்லாம் பல முறை நான் வந்து உன் பிரச்சனைகளை தீர்த்திருக்கேன். ஏன்னா நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை. நான் இருக்கிற தைரியத்தில் தானே நீ எல்லாமே செய்கிற. என் பேச்சை கேட்டு அதன்படி நடக்க நினைக்கிற உன்னை நான் முறையாக ஜெயிக்க வைப்பேன். இந்த உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருப்பேன்னு நம்பி தைரியமாயிரு. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலுமே சரி, ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை எதிர்பார்த்தினா நிச்சயமாக நீ அவமானப்படுவாய். நல்ல குணம் படைச்ச உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ பொறுமையாரு. வெற்றி தோல்வி எது கிடைச்சாலும், நல்லது கெட்டது நீ என்ன நடந்தாலும் உன் கடமைகளை மட்டும் சரியாக செய்யப்பார். யார் உன்னை பாராட்டினாலும் தூற்றினாலும் பாராட்டா விட்டாலுமே கூட கவலைப்படாத. உன்னுடைய நேர்மையும் திறமையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான். தன்னுடைய குறைகளை வெளியில் தேடுறவங்க தெளிவடைவான். குறைகளை தனக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சவன் தான் தன்னை மாற்றிக்குவான். எப்போவுமே அடுத்தவங்க செய்கிற தவறுகளையே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காம உன்னுடைய தவறு என்ன, உன்னுடைய குறை குற்றம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்த முயற்சி செய். உன் பக்கத்திலேயே தான் நான் இருக்கேன். கவலைகள் போராட்டங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று என்னை நீ சார்ந்திரு. உன் மன பாரத்தை எல்லாம் என் மீது நீ சுமத்தி விடு என் செல்லமே. உனக்காக நான் இருக்கேன். எல்லாத்தையும் எல்லாரையுமே சரி செஞ்சு நல்ல மன மாற்றங்களையும் நல்ல புத்தியையும் நான் கொடுப்பேன். நீ கவலைகளையும் போராட்டங்களையும் ஏக்கங்களையும் விட்டுட்டு விலகி வா. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும். நீ இழந்த விஷயங்களையும் உன்னை விட்டு போன மனிதர்களையும் மீண்டும் உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதே நேரம் இதற்கு முன்பாக நீ அதை எப்படி இழந்தாய் என்பதை யோசிச்சு மறுபடியும் அந்த தவறு நடக்காத அளவுக்கு உறவுகளிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்லமே. எதுவுமே இருக்கும்போது அதன் அருமை புரியாது. இப்போதாவது உன் கூட இருக்கிற விஷயங்களின் மீதும் மனிதர்களின் மீதும் உள்ள அருமையை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எல்லாமே உன்னை வந்து சேரும்படி கவனமாக கையாள கற்றுக்கோ. உன் கோபத்தை ஒருபோதும் சாப்பாட்டு மேலே காமிக்காத. உணவை வீணாக்காதே. உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பல அருமை பெருமை வாய்ந்ததுன்றதை தெரிஞ்சுக்கோ. உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் புரிந்து கொண்டு எல்லாரையும் பத்திரமாக நீ நடத்தும் போது எல்லாரும் உனக்கு துணையா உனக்கு ஆதரவாக நிச்சயமாக நிற்பாங்க என் செல்லமே. உன்னுடைய வயது அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் முதிர்ச்சியும் பக்குவமும் வரும். அடுத்தவங்களை மன்னிக்கக்கூடிய தயாள குணமும் உனக்கு வரும். நீ அடுத்தவர்கள் மீது காட்டும் அன்பு இன்னும் இன்னும் அதிகரிக்கணும். உனக்குள்ள தாழ்மை வரக்கூடாது. மேன்மையான குணங்கள் அதிகரிக்கணும். இது எதுவுமே இல்லாமல் வயசு மட்டும் கூடிக்கிட்டே இருந்தா நீ எப்படி அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும்? உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த கருப்பசாமி எனக்கு இருக்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். சில பேர் பேருக்குன்னு இருப்பாங்க. சில பேர் பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் கடமைக்கேன்னு வேலையை செய்வாங்க. இவங்களுக்கு மத்தியில் பேர் வாங்கிறதுக்காக வேலை செய்கிற, கடமைக்குன்னு வேலை செய்கிற, வேலையை முடிச்சான்னு வேலை செய்கிற மனிதர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்காது. எந்த வேலை செஞ்சாலும் அடுத்தவங்களுக்காக செய்யாமல் உனக்காக செய். முழு கவனத்தோடு செய். வெற்றி பெறணும்னு செய்.
உன் குணத்தையும் நல்ல மனசையும் நேர்மையான உன்னுடைய செயல்பாடுகளையும் பாராட்டி தான் உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நியாயமான வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னை ஒருபோதுமே கலங்க விட மாட்டேன். உன் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன்னு நம்பு. நீ எதிர்பார்த்தது கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும்.